ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதனை நெல்சன் மறுத்துள்ளார். ஏற்கனவே அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது நெல்சனிடம் விசாரணை நடந்துள்ளது. தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலின் புகைப்படமும் போலீசாருக்கு கிடைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடியான சம்பவம் செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிரபல ரவுடி சம்பவம் செந்திலுடன் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. மொட்டை கிருஷ்ணனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போது பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா அடிக்கடி அவரிடம் பேசியது தெரிய வந்தது. இதனால் மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்த பல தகவல்களை அவர் போலீசாரிடம் தெரிவித்தார். மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் மற்றும் தனது கல்லூரி கால நண்பர் என்பதால் ஒரு வழக்கு தொடர்பாக அவரிடம் பேசினேன் என்று விளக்கம் அளித்தார். இதற்கிடையே மோனிஷாவின் வங்கி கணக்கிலிருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்சம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவர அதை மறுத்து மோனிஷா அறிக்கையும் வெளியிட்டார். இதற்கிடையே இயக்குனர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்திய தகவல் வெளிவந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. அவருக்கு சம்மன் கொடுத்து அடையாற்றில் உள்ள நெல்சன் வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் 1 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். நாட்டையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல இயக்குனர் நெல்சன், அவரது மனைவி மோனிஷா ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருப்பது ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் குடும்பத்துடன் தாய்லாந்திற்கு தப்பிச் சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை நடந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் நான் எங்கும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை, போலீசார் என்னிடம் விசாரிக்கவில்லை என்று இயக்குனர் நெல்சன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சம்போ செந்தில் குறித்த புதிய தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. சம்போ செந்திலின் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய புகைப்படத்தை வைத்து போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் அவரது புதிய புகைப்படம் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. சம்போ செந்திலின் முன்னாள் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது 2020ஆம் ஆண்டு வரை அவரிடம் சம்போ செந்தில் பேசியது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து சம்போ செந்திலின் தற்போதைய புகைப்படத்தை போலீசார் பெற்றுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகும் தொடர்ச்சியாக சம்போ செந்தில் VPN செல்போன் எண் மூலம் தினமும் பேசி வருவதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரின் தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருப்பதால் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருப்பதாக தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர்.